கர்த்தரால் உறுதிப்படும். உங்களுக்காய் கர்த்தர் காத்திருப்பார், கர்த்தருக்காய் நீங்கள் காத்திருப்பீங்க. எப்போ ஜப நேரம் வரும், ஜப நேரம் இல்லை, எப்போ எல்லாம் போவாங்க நீங்கள் ஜபம் பண்ணலான்னு இருப்பீங்க. அந்த ஜனத்திரல்களில் நீங்கள் காணப்பட வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் விலகி 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 அந்த முன் வரிசை எக்ஸாம்பிள் சொல்ல, டோன்ட் கெட் அஃபெண்டட். அந்த முக்கியத்துவத்தை எதிர்பார்க்க மாட்டீங்க. அந்த முன்னே உட்காரணும், பின்னாடி உட்காரணும், அது இல்லை. பலிபீடத்தில் எங்கே இன்னைக்கு இருக்கணும், எனக்கு அங்கீகாரம் வேணும், எனக்கு ஒரு தனி பதவி வேணும், இதெல்லாம் வராது. விட்டா போதுண்டா சாமி, எதுலேயும் கரைப்பற்றக்கூடாது, நம்ம எதுலேயும் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. ஒரு நிறுவனத்துக்கு கீழ் போகிற பொழுது 10 காரியங்கள் செய்வாங்க அவங்க நிறுவனத்தினுடைய அடிப்படை சட்டத்தின் மூலம். உங்கள் ஆவியானவர் அதுக்கு ஒப்புதல் செய்விக்க மாட்டார். எது வரைக்கும் இருக்க முடியுமோ அது வரைக்கும் தான் இருக்க முடியும். இந்த இடத்துல தான் மனுஷன் அடிமைப்படுகிறதும் இருக்கிறது, சுயாதமாக இருக்கிறதும் இருக்கிறது. நான் கற்றுக்கொண்டு சத்தியனை போஷிக்கும், அவ்வளோதான். நான் அறிந்திருக்கிற ஜீவனுள்ள சத்தியம், அதன் மீது என்னுடைய வீடு கட்டப்பட்டால், அதன் மீது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்பட்டால் கண்மலையிலே கட்டப்பட்டதை போல் இருக்கும். அவங்க அனாயிட்டிங், அவங்களுடைய அபிஷேகம், அவங்களுடைய ஆள் தத்துவம்லாம் பெருசாக கூட இருக்கும். நமக்கு மட்டும்தான் அழைப்பு. நம்ம போகிறது, அனனியா பாருங்கள், போனார், நேராக தொட்டார், ஜெபிச்சார், வந்தார். அது சிங்கத்துக்கு சாப்பாடு போடுற மாதிரி. அது ஒரு ஊழியமே இருந்தாலும் ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கும். என்னது சவுலா, நீங்கள் குறிக்காரங்கிட்ட போகிறேன், நான் காட்டுக்கு போகிறேன், நாட்டுக்கு போகிறேன், மலைவாழ்கிட்டெல்லாம் போகிறேன், ஆனால் தேவன் சொல்கிறதுக்கு போக முடியாது. ஏன்னா பல காரணங்கள் சொல்லுவாங்க. நீங்கள் அந்த அனுபவத்துக்குள்ளே வந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. தேவன் அனுப்புகிற ஆட்கள், தேவன் போய் சந்திக்க சொல்லுகிற ஆட்கள், உங்களுடைய கரண்ட் சிச்சுவேஷன். மாவசே சொன்னது போல், ஐயா எனக்கு திக்குவாயா இருக்குது, நான் தனியாக எப்படி போவேன், சரி ஆரோனை கூட கூப்பிட்டு போகிறேன், ரெக்வெஸ்டட் பெக்டு டு த லார்ட் அண்ட் டுக் எ எலெக்ஷன் ஃபார் ஆரோன். அப்புறம் தெரிஞ்சிச்சு ஆரோன் யாருன்னு சொல்கிறேன். லோத்துக்கு கூப்பிட கூட இல்லை, கையில் கேட்க கூட இல்லை, அப்படியே கையில் பிடிச்சிட்டு வந்துட்டார் ஆபிரகாம். எவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது பாருங்கள். நம்ம பாராட்டுற ஆவிக்குரிய உறவுகள், இந்த ஆவிக்குரிய ரீதியில் நம்ம கை கோக்குற ஜனங்க உங்களுக்கு கனி கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்ல வரேன். தேவன் எழுப்பப்படுகிற ஜனம். இதில் தான் அப்போஸ்தலர் நடைமுறையில் பார்க்குறாங்க. மார்க்கத்தாரெலாம் சேர்ந்து ஊழியம் பண்ண போனாங்க. நீங்கள் கண்டுபிடிங்க எங்கே இருக்குன்னு, நான் சொல்ல மாட்டேன். அது விலகாமே போச்சு. எல்லாம் ஒன்றா ஒரே வகுப்பை சேர்ந்தவங்க, ஒரே ஜாதியை சேர்ந்தவங்க போய் ஊழியத்துக்கு போனாங்க. எல்லாம் பீஸாக போச்சு ஊழியம். அதுதான் சொல்ல, அந்த ஊழியத்தில் இதெல்லாம் செல்லாது. இது நம்முடைய அடையாளமே போகிற இடம் தான் இதுன்னு நான் சொல்கிறேன். நான் அதனால் இந்த பாஷை, மொழி, அதனால தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளே கர்த்தர் மகிழ்ந்து இறங்கினது. 120 பேரும் வெவ்வேறு தேசத்தார். இது அதோடு உட்காராது, அது இதோட உட்காராது, இது அதோடு உட்காராது, இது கல்ச்சர் வேறு, அது கல்ச்சர். ஒருத்தருக்கு ஒருத்தர் மேன்மையாக தெரியும், ஒருத்தருக்கு ஒருத்தர் தாழ்மையாகவும் தெரியும்.